நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீ நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். ஆமென். இந்த வசனம் பரிசுத்த பவுலின் கடைசி நாட்கள், கடைசி ஊழியத்தின் நிறைவு நாட்கள் என்றும் கூட நாம் குறிப்பிடலாம். யோபு என்ற பக்தன் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் குறிப்பிடும்போது, பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ என்கிறார். பரிசுத்த பவுல் இதையே நல்ல போராட்டம், குட் ஃபைட் என்றும் குறிப்பிடுகின்றார். நல்ல போராட்டம் என்று இருந்தால் கெட்ட போராட்டம் என்பதும் உண்டுதானே. இன்று உலகில் அநேக தலைவர்கள் தங்கள் நாட்டுக்காக, தங்கள் குடும்பத்திற்காக, நல்ல நல்ல காரியங்களுக்காக போராடி ஜீவனை விட்டிருக்கலாம். இங்கு பரிசுத்த பவுல் குறிப்பிடும் போராட்டம் என்பது கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்து அநேக பாடுகளை பட்டு மரிக்கும் பரிசுத்தவான்களை குறிப்பிடுகின்றார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் சட்டத்தின் வசனம் சொல்கிறது, சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். அது பேட் ஃபைட் பண்ணக்கூடாது. அதாவது வேத வசனத்தின்படி, தேவனுடைய கற்பனைகளின்படி ஓட வேண்டுமா? பணம் வேண்டும், பொருள் வேண்டும், பெயர் மதிப்பு வேண்டும். ஊழியம் செய்யும்போது எனது பெயர் பிரஸ்தாபப்பட வேண்டும் என்று விளம்பரப்படுத்தி மறிப்பது அது ஒரு நல்ல போராட்டம். அது அல்ல. அதாவது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பாவத்துக்கு விரோதமாக போராடுவது குறித்து உள்ளது. இன்றைய கிறிஸ்தவ பெந்தேகோஸ்தவினர் மற்றும் அனைத்து ஊழியர்களின் போராட்டம் எந்த நிலவரத்தில் உள்ளது என்றால், அவர்கள் பாவத்தை தண்ணீர் போல குடிக்கிறார்களே. யோசேப்பு பாவத்திற்கு எதிர்த்து நின்றான். அதன் காரணமாக அவனது முழு இஸ்ரவேல் குடும்பமும், எகிப்தும் பார்வோனின் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறதே. இன்று நம்முடைய வாழ்க்கை, நமது கேரக்டர் எப்படி உள்ளது? ரட்சிக்கப்பட்ட பின்பு அதுதான் மிக முக்கியம். இன்று அநேகர் நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று தனது பெயர் முன்பாக ஏதாவது கிறிஸ்தவ பெயரை மாற்றிக்கொள்வது போல போதும் என்று நினைக்கிறார்கள். மற்றும் சிலர் தங்கள் உடைகளை மாற்றி வெள்ளை நிற ட்ரெஸ் போடுகிறார்கள். சிலர் தங்களது அலங்கார நகைகளை கலற்றிவிட்டும் பூ போட்டு கூட அணிவதில்லை. எல்லாம் நல்லது தான். ஆனால் உங்களது கேரக்டர் மாறியுள்ளதா? சாட்சியின் ஜீவம் எப்படி உள்ளது? 2 எஜமான்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது தானே. கிறிஸ்துவுக்கும் உலகத்துக்கும், உலகம் காரியத்துக்கும் நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது. ஒன்றை தெரிந்து கொண்டு நல்ல போராட்டம் எது என்று அறிந்து போராடுங்கள், ஓடுங்கள். ஆமென். God bless you.